போட்டோவை ஏன் பாக்குற? நான் தான் நேர்லயே வந்திருக்கேனே. அம்மா நீங்களா? நீங்க உங்களை போய் இவங்க யோ என்னையா நீங்க என் உயிருக்க உழ வைக்க பாக்குறீங்க? மேடம் பெரிய இடையா, எங்களுக்கெல்லாம் தலைவி. இவங்களை கண்டாவே ஜெயில நடுங்கய்யா. யோ பால்பாண்டி, ஏன் இப்படி பயப்படுற? எவ்வளவு வேணாலும் தர, முதல்ல இவ்வளவு தீர்த்து கட்டியா? அடிச்சு பல்லெல்லாம் பேத்துருவேன். யாரை வச்சு தீர்த்து கட்ட சொல்ற? அவங்க என் தெய்வம்யா. இவங்க கண்ணாசிச்சா உங்க 2 பேரும் இங்கே போட்டு தள்ளிடுவேன். மேடம் இவங்க 2 பேரும் தெரியாம பேசிட்டாங்க, மன்னிச்சிருங்க மேடம். யோ நல்லா கேட்டுக்குங்க, அவங்கள பகைச்சிக்காதீங்க. மேடம் என்ன சொல்றாங்களோ செஞ்சு கொடுத்துருங்க. இல்ல நீங்க 2 பேரும் உயிரோட இருக்க மாட்டீங்க. மேடம் நீங்க கிளம்புங்க மேடம், நான் இவங்க 2 பேரும் பாத்துக்கிறேன் மேடம். நான் இவங்க கிட்ட பேச வேண்டியது இருக்கு, நீ கிளம்பு. ஓகே மேடம். இந்த மாதிரியா ஒழுங்கா அவங்க சொல்றது கேட்கல, நான் வந்து ஓட விடுவேன். வரேன் மேடம். உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்ந்து பிடிக்க தான் வெயிட் பண்ண. ரவுடியை விட்டு என்ன தீர்த்து கட்டணும்னு நினைக்கிறீங்களா? மரியாதை என் கூட கிளம்பி சென்னைக்கு வந்துருங்க. நீங்க செஞ்ச கொலைய கோர்ட்ல ஒத்துக்கணும். இல்ல நீங்க 2 பேரும் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்க முடியாது. அம்மா, இப்போ மதன் மச்சானும் அத்தையும் வருவாங்க. ஒண்ணுமே தெரியாத மாதிரி எப்படியெல்லாம் நடிக்க போறாங்கன்னு நம்மளும் பாப்போம். நம்மளும் அவங்க கிட்ட கவலையா இருக்க மாதிரி காட்டிக்கலாம். ஓகேயா? ரெடியா? கார் வருது. ஐயோ பாவம். பூமிகா, என்ன பூமிகா குடும்பத்தோட எல்லாம் வெளியே நிக்கிறீங்க? எல்லாரும் ரொம்ப கவலையா வேற இருக்கீங்க. கீழே சும்மா சொல்லு பூமிகா, ஏன் தயங்குற? இங்க பாரு, எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட சொல்லு. உன் புருஷன் நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, இந்த குடும்பத்தோட காவல் தெய்வமே நான் தான். என்ன பிரச்சனை சொல்லுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான். என்ன பூமிகா ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற, ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. எதுக்கு என்ன வித்தியாசமா நினைக்கிற? உன் தங்கச்சி கல்யாணத்தை என் தலைமையில நடத்தணும்னு சொல்லி எவ்வளோ பெரிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்க. இப்படி திடீர்னு ஒண்ணு இல்லைன்னு சொன்னா எப்படிமா? எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுமா. உன்னை பார்த்தா எனக்கு அழுக வந்துரும் போல இருக்கு. இல்ல, அது எங்களோட பிரச்சனை, எங்களோடய போகட்டும். உங்களை ஏன் நான் தேவையில்லாம வருத்தப்பட வைக்கணும்? உங்க 2 பேராலையும் அதை தாங்கிக்கவே முடியாது. நீங்களாவது சந்தோஷமா இருங்க. பாத்தியா, நீ எங்களை பிரிச்சு பேசுற. நீ வேற நான் வேறையா பூமிகா? நாம என்ன அப்படியா பழகி இருக்கோம் இங்கனமா? நம்ம உறவு என்ன அப்படிப்பட்ட உறவா? உன் கண்ணு இருந்து ஒரு சொட்டு தண்ணி வடிச்சா கூட என் நெஞ்சில இருந்து ரத்தம் வடியும், தெரியுமா? இல்ல மச்சான், நான் இப்ப உங்ககிட்ட அந்த விஷயத்த சொன்னாலும் உங்களால எதுவும் செய்ய முடியாது. இங்க பாரு, எங்களால ஒண்ணு செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் உன் துக்கத்திலேயாவது பங்கெடுத்துப்பல்ல.
நான் இப்ப சொல்றத கேட்டு நீங்களும் சங்கடப்பட்டீங்கன்னா எ- என் மனசுக்கு மேலும் கஷ்டமாயிடும். வேண்டாம், விட்டுருங்க. என்ன பூமிகா நீ இப்படியே பேசிக்கிட்டு இருக்க? நாங்க உனக்கு எவ்வளவு துரோகமோ சதி வேலையும் பண்ணிருக்கோம், நாங்க இல்லன்னு சொல்லல. ஆனா என்னைக்கு நீ உன் தங்கச்சி ஜோதிகா கல்யாணத்தை நடத்துற பொறுப்பை நீ என்கிட்ட ஒப்படைச்சியோ அன்னையில இருந்து நாங்க நேர்மையா வாழணும்னு முடிவெடுத்தோம். ஆமா, நேர்கோட்ல போறதுன்னு முடிவெடுத்துட்டோம். ஆமா, அப்படியே கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி ஒரே பார்வையில போகணும்னு முடிவெடுத்துட்டோம். ஆமா பூமிகா, நீ எங்க மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு பாத்திரமா இனிமே வாழணும்னு முடிவு பண்ணிட்டோம். உன் பார்ட்னர் கிட்ட நீ எங்களை அறிமுகம் செஞ்சு வைக்கும்போது இவர் என் புருஷன், இவங்க என் அத்தை, இவங்க தான் ஜோதிகா கல்யாணத்தை நடத்த போறாங்கன்னு சொன்னியே. அந்த மனசு யாருக்குடா வரும்? உன் நல்ல மனசுதான் எங்களை இந்த அளவுக்கு மாத்தி இருக்கு. அப்படின்னா நீ சொன்னதெல்லாம் பொய்யா? அத நான் மீற முடியுமா சொல்லு? இவ்வளவு தூரம் நீங்க நல்லவங்களா திருந்தி என் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க. உங்களை விட்டா என் மனசுல இருக்கிற பாரத்தை பரிமாறிக்க வேற யாரு இருக்கா சொல்லுங்க. சொல்றேன் கேட்டுக்கோங்க. சொல்லுமா. அந்த ஜெர்மன்காரன் நம்ம கிட்ட கொடுத்த ஆர்டர் படி நம்ம குவாரில இருந்து கல்லை வெட்டி எடுத்தோம். ஆமா, பூஜை போட்டு வெட்டினீங்களே. என்ன வருத்தம், என்ன வருத்தம் தெரியுமா? எங்களால அந்த பூஜை கூட வர முடியல. நாங்க மட்டும் அந்த பூஜைக்கு வந்திருந்தா இவ்வளவு தூரம் விட்டுருப்போமா? சரி, என்ன ஆச்சுடா? என்னாச்சு, ஏதாச்சுன்னு சொல்லு. எல்லா கல்லையும் விரிசல் விழுந்து பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு. யார் கண்ணு பட்டுச்சோ தெரியலையே. என் மருமகளுக்கு இப்படி ஒரு நஷ்டம் ஆயிடுச்சே. ஐயோ அம்மா ஜோதிகா, என்ன பண்ணுவேன்? ஐயோ, இனிமே சோத்துக்கு என்னமா பண்ணுவேன்? நடு தெருவுல நின்னுட்டியா? ஐயோ, என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஏன் பூமிகா, கடவுள் உன்னை மட்டும் செலக்ட் பண்ணி இப்படி தொந்தரவு கொடுக்கறாரே, நான் என்ன பண்ணுவேன்? மன்னிச்சு ஏத்துக்கிற தெய்வத்துக்கே இந்த சோதனையா? டேய் மதன், ஐயோ, அந்த கடவுளுக்கு ஈவி இறக்கமே இல்லையாடா? விடுங்க, அந்த ஜெர்மன்காரன் நமக்கு ஆர்டர் கொடுக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா இப்ப அவன் நமக்கு அட்வான்ஸ் கொடுத்த அந்த 10 கோடி ரூபாவை திருப்பி கேட்பானே. இப்ப அதுக்காக நம்ம என்ன பண்றதுன்னு எனக்கு எதுவுமே புரியல. சரி, அந்த 10 கோடி ரூபாய் என்னாச்சு பூமிகா? எங்க 10 கோடி? அவன் நம்ம கொடுத்த எந்த பணமும் நம்ம கிட்ட இல்ல. எல்லா பணத்தையும் மிஷனரிஸ் வாங்க நம்ம கம்பெனிக்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். இப்ப நான் உண்மையை சொல்லணும்னா என் கையில 10 பைசா கூட இல்ல. ஐயோ, நல்லா இல்லாம இருந்து திடீர்னு ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு போய் ஒரே நாள்ல பழையபடி திரும்பி நல்லா இல்லாம போயிட்டோம். அது ஒரு பக்கம் பிரச்சனைனா, இன்னொரு பக்கம் என் பார்ட்னர் அவர் கொடுத்த 1 கோடி ரூபாவை திருப்பி கேட்டா ஓட்ஸ் நான்லாம் பள்ளிக்கூட காலத்தில் படிக்கும் பொழுது ஓட்ஸ் அப்படிங்கிற தானியம் அப்படின்னு படிச்சிருக்கிறேன். இது நிறைய விளைஞ்சி குதிரைகளுக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கேன். ஒட்டு மொத்தமாக அத்தனை அம்மாயி அப்பத்தா எல்லாரும் ஓட்ஸ் கஞ்சி தான். அதில் வேற ஒரு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்டா அப்படியே 0 சைஸ் இடுப்பு வந்துரும்ட்டு எல்லாரும் காலையில் ஓட்ஸ் கஞ்சி. என் பார்ட்னர் அவர் கொடுத்த 1 கோடி ரூபாவை திருப்பி கேட்டா அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த நிலைமையில நம்ம ஜோதிகாவை அந்த பையனுக்கு கட்டி கொடுப்பாருன்னு கூட தெரியல. என்ன பூமிகா, உனக்கு நான் இல்ல, உன்னை அப்படியே நான் விட்டுருவேனா? யார் காலில் விழுந்தாவது உன் பிரச்சனை நான் சால்வ் பண்ணிடுவேன். இங்க பாரு, நீ தைரியமா இரு, கவலையப்படாத.
அந்த பார்ட்னர் கிட்ட எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். என்னமா? ஆமாடா. அந்த ஜெர்மன்காரன் இருக்கால, அவன் போனா போயிட்டு போறான். நான் இருக்கேன், நீ கவலைப்படாத. நாம வேற ஆளை பாத்துக்கலாம். இந்த வியாபாரத்துல லாப நஷ்டம்லாம் சகஜம். அதையும் மீறி எவனாவது உன்னை தொந்தரவு பண்ணான்னு வச்சுக்க, அவனை நான் பாத்துக்கிறேன், விட்டுரு. அப்படியும் மீறி எவனாவது தொந்தரவு பண்ணான்னு வச்சுக்க, இந்த பணத்தை எல்லாத்தையும் மிஷினரிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், வேணும்னா எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிடலாம். எவன் வரான்னு பாத்துடலாம், விடு, கவலைப்படாத. ஏன் மச்சான் நீங்க இவ்ளோ சொல்றீங்களே, உங்களை நாங்க நம்பலாமா? என்ன பூமிகா நீ இப்படி கேட்டுட்ட? இந்த விஷயத்துல கண்டிப்பா நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன். நீ தைரியமா இரு. ரொம்ப சந்தோஷம் மச்சான். இந்த மாதிரி நேரத்துல நீங்க 2 பேரும் இவ்வளவு ஆதரவா இருப்பீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட நினைக்கல. சரி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. இது பாருங்க சம்பந்தி, பூமிகாவுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லுங்க. மனசு உடைஞ்சு போய் நிக்கிறா. நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். டேய் மதன், வாடா, டீ போட்டு கொண்டு வரலாம். ஜோதிகா, அமெரிக்கா போனேடா, உனக்கு அம்ஜிக்கரையில உனக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன். நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத. கவலைப்படாதமா, என் பையன் உனக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணுவான். வா டீமா, வா. பாத்தியா பூமிகா, 2 பேரும் எப்படி நடிச்சிட்டு போறாங்கன்னு? இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டுமா. இவங்க 2 பேரும் எவ்வளவு தூரத்துக்கு போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓட விட்டு பிடிக்கிறதுக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். சீக்கிரமாவே எலி பொறியில மாட்டுற மாதிரி மாட்டுவாங்க பாருங்க. அப்புறம் உங்க வாழை புடிச்சு தரன்னு சுத்தி தரையில போட்டு எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாருக்கா. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கம்பெனியோட முதல் ஆர்டர் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அதுக்கு உங்களோட முழு ஒத்துழைப்பும் உங்களோட உழைப்பும் தான் காரணம். ரொம்ப தேங்க்ஸ். அதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுக்கலான்னு நினைச்சோம். எல்லாரும் நல்லபடியா சந்தோஷமா வாங்கிக்கோங்க. இனி வரப்போற காலங்கள்ல ரொம்ப நல்ல சிறப்பா வேலை பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிக்கு இன்னும் நல்ல லாபங்கள் கிடைச்சதுன்னா உங்க எல்லாரையும் இன்னும் நல்லபடியா கவனிச்சுப்போம். சரியா? பைரவராஜ், அதை கொடுங்க. இந்தாங்க மேடம். அந்த செக்கையும் கொடுங்க. இந்தாங்க. செக் வாங்க, கொடுங்க. வாங்கிக்கோங்க. இந்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க மிஸ்டர் மதன், வாங்க வாங்க. டேக் யூ சீட். எப்படி இருக்கீங்க? டேக் யூ சீட். ஹலோ சார். How are you? ஃபைன் சார், how are you? I'm fine. பூமிகா மேடம் வரலையா? இல்ல சார், நான் மட்டும் தான் வந்தேன். ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அது வந்து சார், அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதான் சொல்லணும்னு வந்துட்டீங்க, அப்புறம் சொல்லாம தயங்கினா எப்படி? நீங்க தயங்குறது பார்த்தா ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியுது. ஆமா சார், ரொம்ப முக்கியமான விஷயம்தான். இது வந்து பூமிகாவோட தங்கச்சி ஜோதிகா சம்பந்தப்பட்ட விஷயம். சொல்லுங்க. நீங்கெல்லாம் பெரிய மனசுக்காரங்க. பையன் அமெரிக்காவில் படிக்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் நீங்க எதுவும் பெருசு பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதான் சொல்ல வந்தது. தயங்காம சொல்லுங்க மிஸ்டர் மதன். அதுவும் என் பையனும் ஜோதிகா கல்யாண விஷயம்னு சொல்றீங்க, சொல்லுங்க. அது வந்து சார், ஜோதிகா சின்ன பொண்ணு, அறியாத வயசு. எனக்கும் மச்ச நிச்சயம் தெரியாம ஜோதிகாவும் நானும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்துட்டோம். நீங்க பெரியவங்க, இதெல்லாம் நீங்க பெருசு பண்ண மாட்டீங்க.
பையன் அமெரிக்கன் கல்ச்சர்ல வளர்ந்தவரு. பணத்தோட பணம் சேரும்போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது பாருங்க. அதான் சார், நானும் ஜோதிகாவும் ரொம்ப டீப்பா லவ் பண்ணோம் சார். கல்யாணம் பண்ணிக்கலான்னு கூட முடிவு பண்ணோம். அப்புறம் என்ன, ஜாலியா அப்படியே பைக் ரைடு, பீச், பார்க்குன்னு சுத்தி இருக்கோம். காஃபி ஷாப்ல ஒரே கப்ல மாத்தி மாத்தி காஃபி சாப்பிட்டுருக்கோம் சார். சார், நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய தப்பெல்லாம் எதுவும் பண்ணல சார். சும்மா இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பா பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். மத்தவங்களா இருந்தா என்னையா நீ யூஸ் பண்ணிட்டு என் பையன் தலையில கட்டுறியான்னு தூக்கி போட்டிருப்பாங்க. நீங்க அப்படிலாம் செய்ய மாட்டீங்க சார். நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி ஜோதிகாவை மன்னிச்சு ஏத்துக்கணும் சார். ஜோதிகாவை மன்னிச்சு ஏத்துக்கணும் சார். சார், நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, பிற்காலத்துல இத வேற யாராவது சொல்லி அவ வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது பாருங்க, அதுக்கு தான் சார். அது நாங்க 2 பேரும் லவ் பண்ணும்போது எனக்கு ஜோதிகா பூமிகாவோட தங்கச்சின்னே தெரியாது சார். எப்ப தெரிஞ்சதோ அப்பவே லவ் பண்றதை நிறுத்திட்டோம். இதெல்லாம் 3வது மனுஷன் யாராவது உங்ககிட்ட வந்து சொன்னாங்கன்னா அதை கேட்டு நீங்க கோவப்பட்டு, சார் கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க சார். சார், ஜோதிகா ரொம்ப நல்ல பொண்ணு சார். எப்படியாவது ஜோதிகாவை நீங்க தான் ஏத்துக்கணும் சார். அவளை கைவிட்ட கூடாதுன்னு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். சார், அப்புறம் இன்னொரு விஷயம் சார். பூமிகா ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க. குவாரியில நடக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இருந்தாலும் உங்க கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். நாம அந்த ஜெர்மன் கம்பெனியோட போட்ட ஆர்டர் இருக்குல்ல சார், அது நம்ம சொன்ன மாதிரி சப்ளை பண்ண முடியாது சார். என்ன சொல்றீங்க? ஆமா சார், எல்லா கிரானைட் ஸ்டோனும் சின்ன சின்னதா கிராக் ஆயிருக்கு சார். அதுல ஒண்ணுமே தேராது சார். இதனால நம்ம கம்பெனிக்கு கெட்ட பேரு தான் சார். என்ன சார், ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டீங்களா? டோட்டல் லாஸ் ஆச்சே சார். இப்போ ஜெர்மன் கம்பெனி கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை திருப்பி கேட்பானே சார். அந்த பணத்தை எப்படி சார் திருப்பி கொடுக்கறது? சார், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் சார். எந்த காரணத்தை கொண்டும் பூமிகா கிட்ட நீங்க கொடுத்த அந்த 1 கோடி ரூபாய திரும்ப கேட்றாதீங்க சார். பூமிகா கூட நீங்க போட்டிருக்க அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் எதுவும் கேன்சல் பண்ணிடாதீங்க சார். பூமிகா லாஸ் ஆகி தெருவுக்கு வந்துட்டான்னு ஜோதிகாக்கும் உங்க பையனுக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க சார். கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க சார். கையோடியா ப்ளீஸ் சார். கையோடியா சார் ப்ளீஸ் சார். கையோடு சார். ஏயா, நான் என்ன சத்திரமா நடத்துறேன்? இல்ல சார். அவங்களுக்கு சோறு போட்டு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு சார். ஒண்ணுமே இல்லாத பூமிகா எனக்கு சம்பந்தியா? நடக்காது சார். வெளில போயா, இந்த கல்யாணம் நடக்காது சார். நடக்காதியா? போலில கெட் அவுட். கொளுத்தி போட்டாச்சு, இனி தீயா எரிய போகுது. டே சுந்தர், என் வீடு பூட்டி இருக்கு. என் ஒய்ஃப் குழந்தைய தூக்கிட்டு உங்க வீட்டுக்கு ஏதாவது வந்திருக்காளா? டேய், இல்லையடா வாசு, என் வீடு பூட்டிதான் இருக்கு. நானே உனக்கு ஃபோன் பண்ணி என் வைஃப் அங்க வந்தாலான்னு கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன் வைஃபை காணோம்னு என்கிட்ட சொல்ற. 2 பேரும் எங்கடா போயிருப்பாங்க?
மரியாதை என் கூட கிளம்பி சென்னைக்கு வந்துருங்க. நீங்க செஞ்ச கொலைய கோர்ட்ல ஒத்துக்கணும். இல்ல நீங்க 2 பேரும் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்க முடியாது. டேய், அந்த பொண்ணுரங்க பொண்டாட்டி சொன்ன மாதிரி செஞ்சிட்டாடா. நம்ம 2 பேரோட குடும்பத்தை ஏதாவது பண்ணிருப்பான்னு பயமா இருக்குடா எனக்கு. டேய் அப்படிலாம் ஒண்ணும் நடக்காதடா. அவ என்ன பெரிய ஜேம்ஸ் பாண்டா 2 பேர் குடும்பத்தையும் ஒரே நேரத்துல கடத்தி வைக்கிறதுக்கு? நீ தேவையில்லாம பயப்படாதடா. சரிடா, நான் என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறேன். ஓகேடா, நானும் என் ஒய்ஃபுக்கு ட்ரை பண்ணி பார்க்கறேன். என்ன போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? சொல்டா வாசு. டேய், ஃபோன் பண்ணா என் ஒய்ஃப் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருதுடா. என் ஒய்ஃப் நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல தானே இருக்கு. இல்லடா, எப்பவுமே மீனா சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டா. உன் ஒய்ஃப் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருதா? நான் சந்தேகப்பட்டது சரிதான்டா. எல்லாம் அந்த பொண்ணுரங்க பொண்டாட்டி பண்ற வேலை தான்டா. இப்ப அவ எங்க இருக்கான்னு தெரியலடா. என்னடா பண்றது இப்போ? தெரியலடா. டேய், என் நம்பருக்கு ஒரு கால் வருது. இரு, நான் பேசிட்டு உனக்கு பண்றேன். ஓகே. ஹலோ. என்ன வாசு, எப்படி இருக்க? ஹலோ, யார் பேசுறது? நான் பொண்ணுரங்க ஒய்ஃப் பேசுறேன். என்ன தெரியல? இன்னுமா என்ன தேடாம இருக்கீங்க? என் மனைவியை என் ஃப்ரெண்டோட மனைவியை எங்க கடத்தி வச்சிருக்க? உன் பொண்டாட்டி பிள்ளைங்க கிட்ட போனை கொடுக்குறேன். நீ எப்ப உன் போலவே பேசு. மீனா, கிருஷ்ணகுமாரி, வாங்க. என்னங்க, ஹஸ்பண்ட் வாசு பேசுறாரு, பேசுங்க. ஹலோ. ஏய் பைத்தியம், அந்த பொண்ணுரங்க பொண்டாட்டி கூப்பிட்டானே, நீ ஏண்டி போன? யாருங்க அந்த பொண்ணுரங்க பொண்டாட்டி?